சுவிசேஷ சகோதரர் குழு 1968. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 1:12. இவர்கள் மூலம் ஆலயத்திலும் மற்றும் புற மதஸ்தவர்கள் மத்தியிலும் ஊழியம் நடைபெற்றது. இந்தியாவில் இருக்கும் மிஷனரிகள் துரத்தப்பட்டால் நீங்களும் நானும் போக முடியுமா என்று சகோதரர் டி ராஜா சவால் விட்டார். சிந்தித்து செயலாற்ற தொடங்கினார். ஒரு நற்செய்தி. சகோதரர் டி.எஸ். ஸ்பர்ஜன், மார்த்தாண்டம். வளர்ந்து வரும் சுவிசேஷ சகோதரர் ஜெபக்குழுவை பலரும் தாங்க முன்வந்தனர். இவ்வூழியத்தை சிறப்பாக கவனிக்க சகோதரர் கிப்சன் டேனியல் இசைந்துள்ளார். தன்னை முழு நேர பணிக்கும் ஒப்புக்கொடுத்தார். அத்தோடு அலுவலக வேலைகளையும் ஜெபக் கூட்டங்களையும் நடத்துவதையும் இன்னும் பல இதர வேலைகளை கவனிக்கவும் இசைந்துள்ளார். வருவாய் குறைவானதால் அவருக்கு ஊதியம் குறைவாக தான் கொடுக்கப்பட்டது. அதையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். இதற்காக ஊக்கமாக ஜெபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொண்டார். ஜெபத்தை கேட்டு இம்முயற்சி வெற்றி பெற ஆண்டவர் கிருபை செய்தார். சகோதரர் ஜே எபனேசர் அவர்கள்தான் முதல் பேட்ரன். இவர் சுவிசேஷ துணியில் த வாய்ஸ் ஆஃப் காஸ்பல் என்ற பத்திரிகையில் பிலிப்பியர் நிருபம் என்ற தலைப்பில் தொடர் கட்டுரை எழுதியுள்ளார்கள் என்பதையும் நினைவுபடுத்துகிறேன். அவரது இல்லத்தில் மேல் வீட்டில் ஆரம்ப நாட்களில் ஜெபக்கூட்டங்கள் நடைபெற்றன. சுவிசேஷ சகோதர சகோதரிகள் 1970. சுவிசேஷ சகோதரர்களின் 10 ஆண்டு சேவையும் வளர்ச்சியும் பெருமளவில் இல்லாவிட்டாலும் அங்கத்தினர் ஒவ்வொருவரும் திட்டமாக கர்த்தர் தன்னை பெருமளவில் ஆசீர்வதித்திருக்கிறார், வல்லமையாய் உபயோகித்துள்ளார் என்று சகோதரர் டிடிஆர் அவர்கள் சாட்சி பகர்ந்தார். மேலும் வசனம் 1 தீமோத்தேயு 1:12 பவுல் அப்போஸ்தலரின் உண்மை நம்மிலும் காணப்பட தேவன் அருள் புரிவாராக. மேற்படி குழுவின் ஜெப கூட்டங்கள் திரு ஜே எபனேசர், திரு ஜி அர்னால்ட் அவர்களுடைய இல்லங்களில் நடைபெற்று வந்தன. மாணவர் ஊழியம். மேற்படி குழுவிற்கு திருவாளர்கள் டி.எஸ். ஸ்பர்ஜன், டி.கே. தாஸ், ஜே எபனேசர் 3 நபர்களும் குழுவின் அங்கத்தினராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அகில இந்திய சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் 1970. இந்தியா முழுவதிலும் அன்பரின் சேவையை அவருக்கென்று நிறைவேற்ற இக்குழுவினர் ஆவல் கொண்டனர். எனவே இக்குழுவிற்கு அகில இந்திய சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் என பெயர் சூட்டப்பட்டது. ஆனால் இக்குழுவை அரசிடம் பதிவு செய்ய செல்லும் வேளையில் அகில இந்திய என்ற பதத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. எனவே திரு டி.எஸ். ஸ்பர்ஜன், திரு ஜே எபனேசர் அவர்கள் பரிந்துரையின் பெயரில் வரும் காலத்தில் தேவன் இக்குழுவினரை கொண்டு அரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையோடு இதன் குழுவினர் ஏக மனதாக சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் என்ற புதிய பெயரை பதிவு செய்ய அது 1970 ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்தது. சுவிசேஷ நண்பர் ஐக்கியம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆனால் மிகுந்த பலன் கொடுக்கும். 1960 ஆரம்பிக்கப்பட்ட வாலிப ஜெபக்குழுவானது தனது விடாமுயற்சியோடும் விசுவாசத்தோடும் தியாகத்தோடும் விதைத்த விதையானது 1970 பூரணத்துவம் பெர்ஃபெக்ஷன் அடைந்து பல்லாயிரம் வாலிபர்களை கொண்ட ஜெபக்குழுவாக சுவிசேஷ நண்பர் ஐக்கியம் என்ற பெயரில் அண்ணன் தியாகராஜாவின் கனவை நினைவாக்கியது. மேற்கண்ட வாக்கியத்திற்கேற்ப ஊழியத்தில் ஈடுபாடு கொண்ட அத்தனை பேரும் தங்களுக்காய் ஜீவனை கொடுத்த நேசருக்கு தங்களை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்து அவர் சேவையில் அனுதினமும் ஆவலோடு ஈடுபட்டு வந்தனர். அவர் திட்டப்படி சித்தப்படி இன்று வரை அதிசயங்களையும் அற்புதங்களையும் இவ்வியக்கத்தின் மூலம் நிகழ்த்தி வருகின்றனர். ஆரம்ப கால ஊழியங்கள்.
சகோதரர் டி.டி. ராஜா BA BT அவர்கள் படித்து முடித்து குமரி மாவட்ட தென்னிந்திய திருச்சபையின் கீழ் உள்ள உயர்நிலை பள்ளிக்கூடத்தில் தனது பணியை ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களது பெற்றோருக்கு மூத்த குமாரன் ஆகிய டி.டி. ராஜா அவர்களை போதகர் பணிக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்தனர். ஆனால் தேவ சித்தம் வேறாக இருந்தபடியினால் ஆசிரியர் பணியோடு இறை பணியையும் ஆரம்பித்தார். ஆரம்ப நாட்களில் தனது ஜெபக்குழு உறுப்பினர்களோடு ஆலயங்களில் விசேஷித்த கூட்டங்கள் நடத்தியும், நற்செய்தி கூட்டங்களில் பாடல் குழுவை பொறுப்பேற்று நடத்தியும், விடுமுறை நாட்களில் பல ஆலயங்களில் விடுமுறை வேதாகம பள்ளி நடத்தி வந்தார்கள். கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனங்களை கர்த்தருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி வந்தார்கள். விசேஷமாக பாடல் குழுக்களில் அக்காடின் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள். கர்த்தர் ஊழியத்தில் பலப்படுத்த ஊழிய எல்லை விரிவாக, மிஷனரி தரிசனம் அதிகரிக்க, டயோசிசன் மிஷனரி பிரேயர் பேண்ட் DMBB மூலம் ஜவ்வாது மலைகளில் ஊழியம் செய்த சகோதரர் எலியாஸ் அவருடைய பணி தளத்தில் ஊழியம் செய்ய தனது குழுவினரோடு நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட்டில் உள்ள சகோதரர் சாம்சன் தாஸ் அவர்களுடைய மோட்டார் வாகனத்தில் கடந்து சென்றது குறிப்பிடத்தக்கது. தனது மிஷனரி பாரத்தையும் ஜவ்வாது மலையில் ஆதிவாசிகள் மத்தியில் செய்த ஊழியத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது மார்த்தாண்டத்தை சேர்ந்த திரு பால் செல்லப்பா என்பவர் நமது குமரி மாவட்ட காடுகளுக்குள்ளே காணிக்காரர்கள் என்று சொல்லுகிற ஆதிவாசி மக்கள் மத்தியில் எந்த ஒரு மிஷனரி ஊழியமும் நடைபெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இதுதான் சகோதரர் டி.டி. ராஜா அவருடைய ஊழிய பாதை காணி மக்களுக்கு நேராக திரும்ப காரணம். சகோதரர் பால் செல்லப்பா அவர்கள் குமரி மாவட்ட கேரள எல்லை பகுதியில் உள்ள பனச்சமூடு ஊருக்கு அருகில் உள்ள வெட்டுக்குழி மலை பகுதியில் தனது தோட்டத்திற்கு அருகாமையில் வாழ்ந்து வந்த காணி மக்களை அறிமுகப்படுத்தினதோடு தனது தோட்டத்தின் ஒரு பகுதியில் 20 சென்ட் நிலமும் ஆலயம் கட்ட கொடுத்து உதவினார்கள். அந்த இடத்தில் இன்றைக்கும் நமது ஐக்கியத்தின் மூலமாக ஓர் ஆலயம் கட்டப்பட்டு ஆராதனை ஒழுங்காக நடைபெறுகிறது. காணிக்காரர்கள் மத்தியில் மிஷனரி தந்தை டி.டி. ராஜா 1970 ஆண்டு காணி மக்களை குறித்த ஒரு பாரத்தை தேவன் ஐக்கியத்தின் நிறுவனர் DTRக்கு கொடுத்தார். எனவே இந்த புதிய மிஷனரி திட்டத்தை முதலில் ஆரம்பித்த பெருமை DTRஐ சேரும். இம்மக்களை குறித்து கவலைப்படவோ அவர்களை ஆண்டவரின் அன்பின் ஒளிக்குள் கொண்டு வரவோ இதுவரை யாரும் முன் வராததை குறித்து இக்குழுவினர் வேதனைப்பட்டனர். தன்னோடு ஜெபக்குழுவில் உள்ள ஆத்தும பாரம் உள்ள தன் ஆர்வத்தொண்டு உறுப்பினர்களோடு சேர்ந்து இந்த காணிக்கார ஆதிவாசி மக்கள் மத்தியில் மிஷனரி ஊழியத்தை ஆரம்பித்து அவர்களை அடிக்கடி சந்தித்து உற்சாகப்படுத்தினார்கள். காணிக்காரர்கள். காணிக்காரர் என்றால் யார்? எங்கே வசிக்கிறார்கள்? அவர்கள் பழக்க வழக்கம் என்ன என்ற கேள்விக்குறிகள் உங்கள் மனதில் எழும்பலாம். மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கு எல்லை குமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய் மொழியோடு முடிவடைகிறது. இந்த மலைப்பகுதிகளில் பெருஞ்சாணி, பேச்சுப்பாறை, கோதையார், சிற்றார் அணைகளுக்கு மேலுள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் 48 காணி கிராமங்களில் இந்த காணி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களது வாழ்க்கை நெறிமுறைகள். மூட்டுக்காணி. இவர் அந்த கிராம தலைவர். இவரது அனுமதி பெற்றுதான் கிராமத்திற்குள் நாம் செல்ல முடியும். கிராமத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் இவர்தான் தீர்த்து வைப்பார். இவருடைய அனுமதிப்படியும் ஆலோசனைகள் படியும் தான் கிராமத்தில் காரியங்கள் நடைபெறும். விழிக்காணி. மூட்டுக்காணியின் தலைமை உரையை எல்லா மக்களுக்கும் அறிய அவர்களை மூட்டுக்காணியிடம் அழைத்து வரும் வேலை மற்றும் ஆலோசனைகள் வழங்குவது ஆகிய பணிகளை விழிக்காணி செய்ய வேண்டும். இவர் 2ஆம் தலைவர். பிலாத்தி. இவர் கிராமத்தின் வைத்திய மந்திரவாதத்தின் மூலம் நோய்களை தீர்க்கும் பணிகளை செய்வார். மக்கள் இவரை கடவுளின் பிரதிநிதி மற்றும்
மத போதனைகளை கூறுபவராகவும் செயல்படுவார். இவர் கிராமத்தின் 3ஆம் தலைவர். காணி கிராமம். ஒரு காணி கிராமத்தில் 20 முதல் 50 வீடுகளை உள்ளடக்கியதாகி இருக்கும். காட்டு மிருகங்களுக்கும் மற்ற நாட்டு மக்களுக்கும் பயந்ததினால் வீடுகளை பக்கத்திலே கட்டியிருப்பார்கள். வீடு. பொதுவாக காணிக்காரர்களுடைய வீடுகள் அஸ்திபாரங்கள் பொறுக்கின காட்டு கற்களை கொண்டும் தொளி மண்ணை கொண்டும் அஸ்திபாரம் போட்டிருப்பார்கள். சுவர்களுக்கு மூங்கில்களை தட்டிகளாக வைத்து கட்டியிருப்பார்கள். ஜன்னல்கள் இருக்காது. கதவுகளுக்கு மூங்கில் தட்டிகளையே உபயோகப்படுத்தி இருப்பார்கள். 1 அல்லது 2 அறைகளை கொண்டதாகவே இருக்கும். மேல் கூரைகளுக்கு காட்டுப்புல் அல்லது வேவு ஓலை, ஒரு வகை மூங்கில் ஓலை அல்லது தென்னை ஓலையால் கட்டியிருப்பார்கள். உணவு. இவர்களுடைய முக்கிய உணவு மரவள்ளி கிழங்கும் காட்டில் கிடைக்கும் பல்வேறு வகையான காட்டு கிழங்குகளும் அவ்வப்போது அரிசியையும் சமைத்து உண்பார்கள். மற்றும் வாழை, பலா, மாங்காய், கொல்லாவு போன்ற மரங்களின் கனிகளும் ஆகும். காட்டில் கடந்து சென்று காட்டுத்தேன் எடுப்பதிலும் வல்லவர்கள். வேட்டையாடுவதிலும் வல்லவர்கள். ஆதி நாட்களில் திருவிதாங்கூர் மகாராஜாவினால் கொடுக்கப்பட்ட நிறைகுழல் நாட்டு துப்பாக்கியும் பிரீச் லோடிங் கன் உபயோகிப்பார்கள். உடை. பொதுவாக ஆண்கள் வேஷ்டி அல்லது கைலி சாரம் கட்டியிருப்பார்கள். மேல் சட்டை அணிய மாட்டார்கள். பெண்கள் கேரள பழக்கத்திற்கு உட்பட்டவர்கள் போல கைலி சாரமும் ரவிக்கையும் அணிந்து துண்டு டவல் போட்டிருப்பார்கள். பெரும்பாலான சிறு பிள்ளைகள் நிர்வாணமாகவே திரிவார்கள். கல்வி. பெரும்பாலானோர் கல்வி அறிவு அற்றவர்களாகவே காணப்படுகிறார்கள். காணி கிராமங்களில் இருந்து பள்ளிக்கூடங்களுக்கு வந்து போவது மிகவும் சிரமம். வியாபாரம். நாட்டில் உள்ள சில்லறை வியாபாரிகள் பண்டமாற்று முறையில் துணி மற்றும் பலசரக்கு சாமான்களை கொண்டு கொடுத்துவிட்டு அவர்களிடம் இருந்து காட்டுத்தேன் மற்றும் பொருட்களை வாங்கி வருவது வழக்கம். இவர்களும் அருகில் உள்ள சந்தைகளுக்கு வந்து போவார்கள். தெய்வம். பொதுவாக மலை தெய்வங்களையும் விக்கிரகங்களையும் இயற்கையையும் வழிபடுகிறவர்கள் மந்திரவாதம் செய்வதில் வல்லவர்கள். பழக்க வழக்கங்கள். பல மூட பழக்க வழக்கங்கள் உடையவர்களாக மலைவாதைகளுக்கும் மிகவும் பயப்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அநேகமாக எல்லா மக்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமைகளாக காணப்படுகிறார்கள். காட்டில் கிடைக்கும் ஆழ்தெங்கு கள்ளு எடுத்து குடிப்பார்கள். சாராயம் காய்த்து குடிப்பார்கள். வெற்றிலை போடாமல் இவர்களால் இருக்கவே முடியாது. குடும்பம். இவர்கள் குடும்பமாக வாழ்கிறார்கள். திருமணங்கள் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது. காதல் திருமணங்களும் நடைபெறுகிறது. நாட்டில் உள்ள மற்ற சாதி மக்களோடும் திருமணங்கள் நடைபெறுகிறது. விவாகரத்துகளும் வேறு திருமணங்களும் கூட நடைபெறுகிறது. வயது கணக்கிடும் முறை. பெண்கள் ஒவ்வொரு வருடமும் ஓர் பண்டிகையை முன்னிட்டு ஓர் காய் அல்லது பாசி ஆகியவைகளினால் ஆன ஓர் மாலையை அணிவது வழக்கம். அவர்கள் வயது என்ன என்று கேட்டால் இந்த மாலையை எண்ணி கூறுவது வழக்கம். இது முன்கால மக்களின் வயது கணிப்பு. தற்போது இது வழக்கத்தில் இல்லை. பொருளாதாரம். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கினவர்களாகவே காணப்படுகிறார்கள். அநேகர் தங்கள் இல்லங்களை பாட்டத்திற்கு குத்தகைக்கு கொடுத்துவிட்டு கஷ்டப்படுகிறார்கள். அடிப்படை வசதிகள். எந்த அடிப்படை வசதிகளும் கிடையாது. பல காணி கிராமங்களுக்கு எந்த ரோடு வசதியும் கிடையாது. வன விலங்குகள். எல்லா விதமான காட்டு விலங்குகளும் யானை, புலி, கரடி, மான், குரங்குகள், பாம்புகள் இவைகள் வீட்டு அருகாமையில் உண்டு. காட்டு பன்றிகளால் இவர்களது பயிர்களுக்கு மிகுந்த சேதம் ஏற்படும். சகோதரர் டி.டி. ராஜா அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் காணி மக்கள் காடுகளுக்குள்ளே இருந்த நிலைமை உங்களுக்கு புரிந்திருக்கும் என நம்புகிறோம். 1970 வருடங்களில் சரியான வாகன வசதிகள் இல்லாத சூழ்நிலையில்
பல மைல் தூரங்கள் காடுகளுக்குள் நடந்து சென்று இந்த மக்களை சந்தித்தார்கள். காணி மக்களை குறித்து ஒரு பழமொழி சொல்லுவார்கள். கல்லில் நார் உரிக்க முடியுமா, காணி மக்களை திருத்த முடியுமா என்று சொல்லும் அளவிற்கு கடினமாக காடுகளுக்குள்ளே காட்டு மிருகங்களைப் போல வாழ்ந்தவர்கள். இந்த மிஷனரி பாரத்தை மனதில் கொண்டு திங்கட்கிழமை தோறும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும் தனது இல்லத்தில் மேல் மாடியில் ஜெகோவா ஜீரே ஓர் ஜெபக் கூட்டத்தை ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபக் கூட்டம் அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு எழுப்புதலாகவும் ஆத்தும பாரத்தோடு செயல்படவும் ஆரம்பித்தது. வழக்கம் போல் வியாழக்கிழமை மாலை வேளைகளில் வாலிபர்கள் மட்டும் கூடி ஜெபித்து வந்தார்கள். ஊழிய பாரம் அதிகரிக்க உபவாச ஜெபம் தேவை என்பதை உணர்ந்து வெள்ளிக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெறும். தேசத்தின் எழுப்புதலுக்காக அநேகர் கூடி பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தனர். பலர் தன்னார்வமாக ஊழியத்திற்கும் கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்களில் முக்கியமானவர்கள் திருமதி ஐவி லெக்ஸ் ஜேக்கப், திருமதி ஜே ஜான்ராஜ், திருமதி ஜோதி ஜான் மற்றும் பலர் ஆவர். இவர்கள் நிரந்தரமாக கடந்து சென்று ஊழியம் செய்ய முடியாததால் முழு நேரமாக ஊழியம் செய்யும் ஒரு மிஷனரி ஊழியரை அமர்த்த திட்டமிட்டு முதல் காணி முழு நேர ஊழியருக்காக ஜெபித்து வந்தனர்.